நீ இந்த மாதிரி தான் அப்படின்னா இல்ல சார் அப்படி இல்ல சார் நான் ட்ரை பண்ணுவேன் இல்ல நீ இப்படிதான் ஓகே பிளாக். நம்ம நல்லா லைஃப் பாசிட்டிவா போயிட்டு இருக்கோம், சடனா ஒரு கமெண்ட்டை போட்டு நீ பேசுறது நல்லா இல்ல, நீ எல்லாம் ஒரு மூஞ்சா, நீ அப்படியா இப்படியான்னு கேட்கும்போது ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஓகே, அதை அச்சீவ் பண்ணதான் அவங்க நினைக்கிறாங்க. சைக்கோ ஆயிட்டாங்க. யார் கேக்குறா? ஆண்கள் கேக்குறாங்களா பெண்கள் கேக்குறாங்களா? ரெண்டு பேருமே இருக்காங்க, ஈக்குவலா இருப்பாங்க. இதுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குழுக்கு வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டு அந்த கமெண்ட்ஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து அந்த குரூப்ல போட்டா 100 ரூபாய். பீப்புள் யாரு ஹர்ட் பண்ணா யாருக்கு பிடிக்குமோ அவங்க அந்த மாதிரி ஆளுங்க. நம்மளுக்கு ஆவாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கிட்ட பேசணும்னு ஆசை இருக்குமா, அவங்க நம்ம டைரக்டா கமெண்ட் பண்ணாலும் நம்மள ரீச் பண்ண முடியாதுல்ல, உடனே கமெண்ட்ல வந்து கண்ணாமலாம் திட்டி அதுக்கப்புறமா ஏங்க நான் என்ன பண்ண, ஏன் என்ன இப்படி திட்டுறீங்கன்னு ஐ ஜாலி நான் உங்ககிட்ட பேசிட்டேனே. ஒர்க் ஸ்பேஸ்ல ஏன் நீங்களும் உங்க ஸ்டாஃப் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறீங்க? நீங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. கீதா இங்க வா அந்த புடவை எடு அப்படி சொல்லுவாங்க. என்ன ஆட்டிடியூட்னு சொல்றாங்கன்னா அந்த கேள்வி கேக்குறவங்களும் ஆட்டிடியூட் தான். கீதா இஸ் லைக் a mirror. நீங்க கியூட்டா பேசுறத பார்க்க கிரிஞ்சா இருக்கு. என்ன பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை விட்டு கிரிஞ்சு ஏன் போறீங்க? அது உங்க மென்டாலிட்டி. நீங்க கிரிஞ்சா இருந்திருப்பீங்க. டிவிகே சாரி வந்து நீங்க மத்த பிராண்ட பார்த்து காப்பி அடிச்சீங்க. 10,000 சாரீஸ் ஒரு சிங்கிள் நைட்ல வந்த ஆர்டர் இருக்கு. ஆனா அந்த சாரியை நான் மோர் தென் 1 lakh பீசஸ் வித்திருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. அதை பார்க்கும்போது இந்த 4 சாரி ஒரு விஷயமா? உங்க ஸ்லாங் வந்து டெய்லர் அங்கிள் அந்த டயலாக் மாதிரி இருக்காங்க. அந்த டயலாக் நான் அடிக்கடி சொல்லுவேன். சொல்லுங்க ப்ளீஸ். டெய்லர் அங்கிள் உங்க ஸ்கர்ட் கொஞ்சம் தூக்கி தச்சு தரீங்களா? நீங்க டெய்லி ஏன் இவ்ளோ வளையல் போடுறீங்க? பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? Mabel, South India's most celebrated women's wear brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. வணக்கம். உங்களுக்காக வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த அது மட்டும் நீங்க உங்க ஸ்டைல நீங்க ரிப்ளை பண்ணா போதும். ஓகே. லைவ் ஸ்டார்டிங்ல முருகன் ஸ்லோகம் சொல்றீங்க, அப்புறம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தையா பேசுறீங்க. ஏன்? நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் கமெண்டே அப்படிதான் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப டிவோஷனல். நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பயப்படுவேன், மனசாட்சி கட்டுப்படுற ஆளு. ஸோ லைவ்ல வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. அப்படிலாம் பேசினா யார் வருவா? அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. யாரோ தெரியாதவங்க போட்டிருக்காங்க. பட் நான் முருகன் ஸ்லோகம் சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அந்த ஸ்லோகம் சொல்கிறதால எவ்வளோ பேருக்கு பலன் தெரியுமா? நிறைய பேர் டியூஷன் நடத்துகிறவங்க கூட அதை சொல்லி அவங்க டியூஷன் பசங்க வந்து உட்காந்த உடனே அந்த டியூஷனில் இதை சொல்லி கொடுத்து பசங்க வந்த உடனே ஸ்லோகம் சொல்லிட்டு தான் மேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ ஒருத்தர் வெளியில் போகிறாங்கன்னா நான் வந்து இந்த ஸ்லோகம் வந்து ஃபேக்ட்ரி சேல் போகும்போதும் சரி, எங்கே வெளியில் போனாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, அது என்னோட கவசம் மாதிரி நான் அந்த ஆறிரு தடந்தோல் வாழ்க்கை சொல்கிறேன். ஸோ அதை சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் அது எப்போவுமே என்னோட ஒரு நாளைக்கு 100 தடவை லைவ் ஸ்டார்ட் பண்ணால் 100 தடவை அதை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. பட் கெட்ட வார்த்தையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அப்படி என்னை பார்த்து உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற ஆள் மாதிரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே பொய் அது. ஆனால் நான் கேட்பேன். ஏதாவது நீங்கள் என்ன ஹாஷா கேட்டிங்கன்னா ஏன் கேட்குறீங்க கேட்பேன். நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம்? இல்லை. அதனால் என்னை ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன் இது அப்படின்னு என்னை யாராவது கேட்டாங்கன்னா என்ன கேட்க நீங்கள் ஏங்க அப்படின்னு நானும் கேட்பேன். கண்டிப்பாக கேட்பேன். அதனால் அதை கேட்பனே தவிர கெட்ட வார்த்தையெல்லாம் இங்கே யாரும் பேச மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. டிவிகே சாரி வந்து நீங்கள் மற்ற பிராண்டை பார்த்து காப்பி அடிச்சிங்க. மற்ற பிராண்டை பார்த்து டிவிகே சாரி காப்பி அடிச்சுன்னா டிவிகே சாரி ஒரே ஒரு தடவை தாங்க போட்டேன். ஆக்சுவலி லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து டிவிகே சாரி கேட்டாங்க. அந்த டைமில் பயங்கர க்ரேஸாக இருந்ததுனால கேட்டாங்க. நான் சொன்னேன் எந்த ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாகவும் ஃபேம் பஸார் எப்போவுமே வந்து யாருக்காகவும் வந்து பண்ணாது. பிகாஸ் எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் தான். ஸோ நாங்களாக கை ஊனி எந்திரிச்சு நின்று இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். நான் இது அதுன்னு எதையும் சஃபகேட் ஆகி நானாக போய் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து. அதனால் நான் எந்த பிராண்டுக்கும் விற்க மாட்டேன், எந்த ஒரு பர்டிகுலர் பொலிட்டிஷியனுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி போட மாட்டேன் நான் சொல்லியிருந்தேன். ஃபேக்ட்ரி சேலுக்கு போன இடத்துல ஃபேக்ட்ரி சேலுக்கு நம்ம முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ரூம்காக போன இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா லைனாக இந்த ஹால்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருந்தது. அவங்க டிவிக்கோட யூனிஃபார்ம் அங்கே அடுக்கி இருந்துச்சு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது ஏங்க இந்த சாரி தாங்க கேட்டாங்க, சும்மா வேணா காட்டுவோமான்னு சொல்லி காமிச்சேன். 4 புடவை தான் விற்றேன். அதுவும் மார்ஜின் இல்லாமல் வெறும் 399 ருபீஸ்க்கு கொடுத்தேன். ஏன்னா எனக்கு அந்த அதில் வந்து காசு கூட வேண்டாம். எனக்கு சும்மா கேட்டவங்களுக்காக. நல்லா அல்ல என்ன சொல்கிறது 500 1000 சாரியில் இல்லை, வெறும் 4 புடவை தான் விற்றுருக்கேன். அதை ஒரு வீடியோ தான் ஜஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுவும் முடிஞ்சிருச்சு. நான் அதெல்லாம் காப்பி அடிச்சு பண்ணுற அளவுக்கு 10,000 சாரி வித்த ஒரு சாரிலாம் இருக்குது.
ஒரே சாரி ஒரு 10,000 பீசஸ்லாம் வித்து. என்ன சாரி அது? ஒரு பர்பிள் கலர் 10,000 சாரீஸ் ஒரு சிங்கிள் நைட்டில் வந்த ஆர்டர். சிங்கிள் நைட்டில் ஒரு பர்பிள் வித் எலாச்சி க்ரீன் கலரில் ஒரு சாரீ, அதுதான் ஃபஸ்ட்டு சாரியில் ஹிட் ஆச்சு. ஒரே நைட்டில் 10,000 சாரீ ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் அந்த சாரியை நான் மோர் தென் 1 lakh பீசஸ் விற்றுருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அந்த ஒரே கலர் ஒரே பேட்டர்னில். அதை பார்க்கும்போது இந்த 4 சாரி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் எல்லாரும் விஜயவே வியாபாரம் பண்றீங்க? எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. அப்படி நாங்கள் actually இந்த விஜய் ஃபீல்டுக்குள்ள அப்படி வச்சு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது ரிலேட்டடா புடவை இல்லை அதுதான் சொல்கிறேன். படங்கள் சார்ந்த புடவைகள் அப்படி. மேபி எனக்கு எல்லோ பிடிக்கும், அதுக்காக சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. யூஸ்வலாக ஐ லவ் எல்லோ. ஃபஸ்ட்டு சாரி எப்போவுமே மாம்பழ கலர் இருக்கா எல்லோ இருக்கா அப்படி காட்டுவேன். ஐ லைக் எல்லோ. மோஸ்ட்லி நான் எல்லோ ரெட்டு பிங்க்குன்னு தான் கட்டுவேன். அதனால சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் நான் தான் சொல்கிறேன், அரசியல் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயங்கள்லையும் நாங்கள் தலையிட மாட்டோம். எங்களுக்கு அது தேவையும் இல்லாத ஒன்று. லைவ்ல ஏன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50,000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க? லைவ்ல எப்படி நடிக்க முடியும்? அதாவது ஒரு 10 நிமிஷம் வந்து வீடியோனா நடிக்கலாம், 5 நிமிஷம் நடிக்கலாம். கண்டினியூஸாக 5 வருஷமா 10 மணி நேரம் 12 மணி நேரம் லைவ்லயே இருக்கும். அது எப்படி நடிக்க முடியும்? அது பாசிபிளே இல்லை. ஒருவேளை நடிக்காதனால தான் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வருது. நடிச்சு பேச முடியாது. ஒருத்தர் இயல்பாக தானே இருக்க முடியும். இப்போ நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்க, ஒரு வாரத்துக்கு தான் கேமரா கான்ஷியஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நாங்கள் லைவ்ல நடிக்கவே முடியாது. நான் வீட்டில் எப்படி இருக்கணும் அதே தான். எனக்கு கோவம் வந்தால் சிரிச்சிருந்தா சிரிச்சு, நம்ம மென்டல் எப்படி இருக்கு, ஹாப்பி மூட்ல இருந்தால் ஹாப்பியாக பேசுறது, ஃபன்னாகவே ஜாலியாக பேசுறது, கலாய்ச்சா பதிலுக்கு கலாய்க்கிறது, அந்த மாதிரி தான் இருப்பேனே தவிர அங்கே நடிக்கிறதுக்குன்னு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தோணுதோ அது அவங்களோட திங்கிங், அவங்களோட மனநிலைமையை பொறுத்து. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நடிக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அப்படி ஒரு வேலை நான் கூடவே இருக்கேன்ல, எனக்கு அந்த சப்போஸ் நடிக்கிற மாதிரி இருந்தா நான் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணியிருக்கணும். ஸ்டாஃப் கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லை. ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கும். லைவ் போயிட்டே இருக்கிறதும் லைவை கட் பண்ணிட்டு ரியாலிட்டிக்கு வரும்போது சேமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. ஸோ அதனால் லைவில் போய் நடிக்க முடியாது. அதனால் நடிக்கிறதுங்கிறது ஒரு 10 மினிட்ஸ் கேரி பண்ண முடியும். அதுக்கு மேலே கேரி பண்ண முடியாது அந்த விஷயத்த. நடிக்கிறதா இருந்தா ஐயோ கீதா ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லிட்டே இருப்பாங்களே. எனக்கு பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதனால நடிக்கிறதுக்குலாம் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஃபியூச்சர்ல வந்தா ஓகே நான் நடிக்கிறேங்க. லைவ்ல நல்லா பேசுறீங்க, ஆனா ஒர்க் ஸ்பேஸ்ல ஏன் நீங்களும் உங்க ஸ்டாஃப் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறீங்க? அங்க ஆட்டிடியூடுன்னு ஒரு விஷயமே கிடையாது. இப்போ லைவ்ல நான் தான் சொல்றேனே, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் சேம் ஒரு அல்லஸ். நாங்கள் நடிக்கலை. நாங்கள் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே தான் இருக்கோம். என்னென்னா லைவ் முடிச்சுட்டு எனக்கு இந்த ஜா பெயின் இருக்கும்ல, ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருப்பேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த ஒரு சில கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த லைவில் நான் அஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து அவங்க கூட இல்லை, அவங்க பார்த்த ஆளுங்களை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கீதா வந்து சரிதா மாதிரி இருக்கீங்க நீங்கள் பார்க்க அப்படின்வாங்க. சில பேர் வந்து என் பொண்ணு மாதிரி இருக்கமா நீ அப்படிவாங்க. அவங்க பொண்ணுகிட்ட ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க, இல்லை பழகிருப்பாங்க. அந்த இன்டென்ஷனோட வருவாங்க. ஒரு படி மேலே போய் ஒரு கஸ்டமர் ஐயா நீங்கள் காட்ட மாட்டீங்களா சாரின்னு கேட்குறாங்க. ஸோ வி ஹாவ் ஒரு 20 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காங்க. ரீட்டைலில் காமிக்கிறதுக்கே இருக்கும்போது நம்ம நீங்கள் போய் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே இருக்காதாங்க. நீங்க தானே சாரி லைவ்ல நீங்க தானே சாரி காட்டுறீங்க, புடவை வந்தா நீங்க காட்டுங்களேன். கடைக்கு வர கஸ்டமர்ஸ் அப்படி கேக்குறாங்க. நீங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. கீதா இங்க வா அந்த புடவை எடு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிப்போனா, இல்லை மேம் வெயிட் பண்ணுங்க மேம், ஸ்டாஃப் வருவாங்க காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அததான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அது அவங்களால. அப்போ திருப்பி அவங்க உடனே क्वेश्चन ரைஸ் பண்ணுவாங்க, லைவ்ல காட்டுற, லைவ்ல நீ தானே காட்டுற, அதுக்கு நானே காமிச்சு நானே ரிப்ளை பண்ணி நானே பண்ணேன். அப்போ ஒரு கம்பெனி எப்படி வளரும்? அதுக்கு தானே ஸ்டாஃப் இத்தனை பேர் 20 ஸ்டாஃப் இருக்காங்க. எல்லா இடங்களையும் நம்மளே இருக்க முடியாது, எல்லாரும் இருக்கணும்ல. ஸோ அது வந்து ஆட்டிடியூடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டிடியூடு இல்லை, அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். எனக்கு நாங்கள் வந்து லைவ்ல சாரி தான் சேல் பண்ணுறேனே தவிர என்னோட டிக்னிட்டியும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நாங்கள் சேல் பண்ணலை. ஸோ அது வந்து அது ஆட்டிடியூடுன்னா நான் என்ன ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கேள்வி கேட்குறவங்களும் ஆட்டிடியூட் தான். இப்போலாம் ஆட்டிடியூடுக்கு மீனிங்கே தெரியல. ஒருத்தரை பார்த்த உடனே ரூட் ஆட்டிடியூட், பார்த்த உடனே ரொம்ப ஜட்மெண்டலாக ஒரு செகண்டில் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. நீ அப்படிதான் நீ தான் அப்படிதான் அப்படின்னு. உங்களுக்கு டேரக்டாக சொல்லியிருக்காங்களா? மூஞ்சிக்கு நேரம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி நான் அப்படி பேசுகிறவங்க கூட நம்ம மெசேஜ் பண்ணி என்ன மேம் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் நோ நோ நோ
மேம் ஐயோ நான் அது என்னைக்கோ நடந்தது, அதை விடுங்க மேடம், நீங்க என்கிட்ட பேசுனீங்களே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மேடம் அப்படி மாறிடுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ இவங்கள பத்தி இவங்க ஆட்டிடியூடா இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப ரூடா பேசுறாங்க அப்படின்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? காதுபட பேசுறது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். நான் கஸ்டமர் சம்டைம்ஸ் நான் அங்கே தான் இருப்பேன் ஷாப்பில் இருக்கும்போது, ஏன் நீங்கள் காட்ட நேராகவே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் காட்ட மாட்டீங்களா, ஏன் அவங்க காட்டினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் எப்பவுமே சொன்னேன், மேம் நீங்கள் அவங்களோட நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, கண்டிப்பா காட்டுவாங்க. நீ செலக்ட் பண்ணி குடுறான்னு சொன்னா நம்ம பண்ணி தர போறோம். அது அவங்க லைவ்ல நீ காமிச்சல அதே மாதிரி ஓபன் பண்ணி காட்டு. சோ சம்டைம்ஸ் அவங்களோட இது மாறிச்சுனா அந்த வே ஆஃப் மாறிச்சுனா எனக்கு ஒரு நல்ல சாரி செலக்ட் பண்றானா மேம் நான் கேட்பேன், உங்களுக்கு பிரைட்டா வேணுமா, லைட்டா வேணுமா, சிம்பிளா வேணுமா, எஸ்தெட்டிக்கா வேணுமா, கிராண்டா வேணுமா, அது மாதிரி கேட்டு அவங்க யாரு கட்டுறாங்க இது வச்சு பாருங்க இது பாருங்கன்னு சொல்லலாம். அந்த வே ஆஃப் டோன் இருக்குல்ல, இப்போ என்ன சொல்றாங்களே நீங்க சத்தமா பேசுறதே ரூடா இருக்கு அப்படின்னு, அப்போ ஆப்போசிட் பர்சன் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்ம கேட்குற கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஆன்சர் பண்ணாலே ரூடுன்னா அது அவங்களோட தப்பு. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அவங்களோட இந்த ஒரு சின்ன ஃப்ரேம்ல தானே பாக்குறாங்க, அவங்க ஒரு முடிவு பண்ணிப்பாங்க இவங்க இப்படிதான் இவங்க இவ்வளவுதான் ஒரு சாரி சேல் பண்றவங்க இவ்வளவுதான் லிமிடேஷன் நினைச்சுப்பாங்க, நம்மள அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. நம்ம இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் 2 ஃப்ளோர் இருக்கா, ஒரு 10,000 பிளஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்களா, இவ்வளவு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களா, அப்படிங்களா கலெக்ஷன் இருக்கா, எதை பாக்குறதுனே தெரியல மேடம் அப்படி சொல்வாங்க. அவங்களோட லிமிடேஷன் எப்படி இருக்குன்னா கீதா அந்த போனுக்குள்ள காமிக்கிறாங்க, ஜட்ஜ் பண்ணிடுறாங்களோ இவ்வளவுதான் இவங்க சாரி பிசினஸ் தானே பண்றாங்க அந்த மாதிரி. அத சொன்னேன் நான், ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இப்படி ஜட்ஜ் பண்ணி இது இவ்வளவுதான் இது இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே வரும்பொழுது அவங்கள காட்ட சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. இல்லை மேம் அவங்க ஓனரே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நிலைமைக்கு வருவாங்க, ஓ அப்படியா இந்த கடையில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ பார்சல்ஸ் போகுதா, ஒரு கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாரு, அவரு ஏங்க ஒரு நாளைக்கு லாரி இல்லாமல் வச்சா ஏற்றுவீங்க பார்சல்லாம் அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. ஓ இவ்வளோ போகுமா, நான் கூட நினைச்சேன் ஒரு நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட இமேஜினேஷன்ஸோட லெவல் ஆஃப் ஒரு லெவலில் வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. அப்புறம் வந்து கலெக்ஷன்லாம் பார்த்த பிறகு பேசினா தானேங்க ஒருத்தவங்க கிட்ட தெரியும். நீங்கள் வந்து என்கிட்ட பேசினா தானே நான் எப்படிப்பட்ட பர்சன் தெரியும். நான் எங்கேயோ யார்கிட்டயோ பேசினதை வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிறதுல எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. முதல்ல நீங்கள் என்கிட்ட பேசணும். ஒருத்தர் இவங்க பார்த்த உடனே இவங்க ஆட்டிடியூடு ரூடு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஆட்டிடியூட் ரூடு. முதல்ல என்கிட்ட பேசுங்க, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசி பாருங்க, பேசி பழகி ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நான் வந்து இவர்கிட்ட நல்லா பேசிட்டு உங்ககிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினா அப்போ ஏதோ நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க, அதுக்கு தான் நான் பதில் அந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் ஆப்போசிட்ல எப்படி ரியாக்ஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தானே. கீதா இஸ் லைக் அ மிரர், ஓகேவா? ஈவன் ஹஸ்பண்டாக சொல்கிறேன் நான். இப்போ நான் என்ன டோனில் பேசணும் இவ்வளோ வருஷத்தில் லேர்ன் பண்ணதே நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். லேர்ன் பண்ணது என்னன்னா, ஸோ நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே ரியாக்ட் பண்ணுவோம். இப்போ அதாவது எங்க இதை எடுத்து அங்கே வச்சிருங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நான் வச்சிடறேன்னு சொன்னா ஓகே, நானே வச்சிடறேன்னு சொல்லிட்டு நான் வைக்க போனதுக்குள்ள வேணா விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாள். ஆனா ஏன் நீ வச்சேன்ன அப்படின்னு கேட்டா ஏன் நீங்க வைக்க மாட்டீங்களான்னு கேட்பா, நானே செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன் நம்ம அந்த மோடுக்குள்ள போய் ஒருத்தவங்க வந்து டைரக்டா ஃபைட் பண்ண தான் வராங்கன்னா சரி சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாள். யாருக்குமே பயந்து போய் அந்த மாதிரியான ஒரு உமனா அவளும் இல்லை, நான் அவளை அப்படியே வளர்க்கல. ஸோ இப்படிதான் இருக்கணும். சோசியல் மீடியா ஃபேஸ் பண்றதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும். ஏன் நீங்க பண்ற எல்லாமே கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்க, மீறி கமெண்ட் பண்ணா பிளாக் பண்ணிடுறீங்க? திஸ் ஆட்டிட்யூட் வாஸ் நாட் ரைட். ஆக்சுவலி நான் வந்து இப்படி கிடையாது, நான் இப்படிதாங்க நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா நான் வரும்போதே நீ இப்படிதான் பேசுவ, நீ இந்த மாதிரி தான் அப்படின்னா இல்ல சார் அப்படி இல்ல சார் நான் ட்ரை பண்ணுவேன், இல்ல நீ இப்படிதான் ஓகே பிளாக் முடிச்சுவேன். நீங்க தான் பேச ட்ரை பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் பிகிலு, அந்த மாதிரியா ஒரு கஸ்டமர் முக்கியம்ன்றீங்க, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்ல. எனக்கும் அந்த சில்வர் ப்ளே பட்டன்லாம் வாங்க ஆசை இருக்கு, அவளும் பெண் தானே இருக்கும்ல, அதனால எதுக்கு அவங்கள பிளாக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எதுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டு ஒவ்வொருன்னும் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால அப்படியே வெயிட் பண்ணுவேன். சரி இல்ல சார் இல்ல நீ அப்படிதான், சரி ஒரு நிமிஷம் நான் பேச இல்ல நீ அப்படிதான், மூணாவது நல்லா இருக்கே. சரி அதாவது என்னன்னா எதிர்பார்ப்பு, அவங்களோட எதிர்பார்ப்போட வந்துட்டு அந்த எதிர்பார்ப்பு மீட் அவுட் ஆகாம அவங்க போறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண. என்னெல்லாம் எதிர்பார்த்து வராங்க அவங்க பேசும்பொழுது, இப்போ நம்ம நல்லா லைஃப் பாசிட்டிவா போயிட்டு இருக்கோம், சடனா ஒரு கமெண்ட்டை போட்டு நீ பேசுறது நல்லா இல்ல, நீ எல்லாம் ஒரு மூஞ்சா, நீ அப்படியா இப்படியான்னு கேட்கும்போது ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது.
ஓகே. அதை அச்சீவ் பண்ணதான் அவங்க நினைக்கிறாங்க. சைக்கோ ஆயிட்டாங்க மக்கள் பூரா பேரும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி கேக்குற அத்தனை பேரும் யார் கேக்குறா? ஆண்கள் கேக்குறாங்களா பெண்கள் கேக்குறாங்களா? ரெண்டு பேருமே இருக்காங்க. ஈக்குவலா இருப்பாங்க. வேலை வெட்டிக்கு போகாத ஆண்களும் இருப்பாங்க. அந்த விஷயத்த நம்மளால செய்ய முடியல, இவ செய்யறாளே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற லேடிஸும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே இருப்பாங்க. இதெல்லாத்த விட மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு. எப்படின்னா ரீசெண்டாக தான் எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, இதுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்கு. அந்த குழுக்கு வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டு அந்த கமெண்ட்ஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து அந்த குரூப்ல போட்டா 100 ரூபாய். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் வந்து சிஸ்டம் ஒரு மெம்பரே வச்சிருக்காங்க. இது யார் பண்றா? இது யார் பண்றான்றதை நம்மளால அப்படி ஓபனா அப்பட்டமா சொல்ல முடியாது. நான் எப்படி கேக்குறேன்னா from other people பண்றாங்க. மேபி அவங்களோட அதர் பீப்புள் யாரு ஹர்ட் பண்ணா யாருக்கு பிடிக்குமோ அவங்க அந்த மாதிரி ஆளுங்க நம்மள பண்ணிருக்காங்க. காவாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க இது ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. அவங்க டீம் கிட்ட போய் இந்த லைவ் லிங்கை போட்டு போய் கமெண்ட்ஸ் போடு, அவ யாரோட கமெண்ட்ஸ்க்கு அவ லைவையே கட் பண்றாலோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100. சோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நமக்கு அவ்வளோலாம் இதுக்கு அப்புறம் இன்னொரு இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி கஸ்டமர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த குரூப்ல நான் இருந்தேன், நான் வேற வேலை எல்லாம் கொடுத்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கமெண்ட் கிரியேட்டர்ஸ். என்னங்க இது புதுசா இருக்கு? கமெண்ட் கிரியேட்டர்ஸ் சொல்றீங்க. 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க அவங்க. எவ்ரி வீக் 10,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிருக்கேன் கீதுமா. அதுல உங்க லிங்க் வரவும் தான் நான் ரொம்ப ஷாக் ஆகி குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டேன். ஓ, அது வந்து உங்களுக்கு பர்టిక్యులர் லிங்க் இல்ல, இந்த மாதிரி ஜெனரலாவே இருக்கு. யாரெல்லாம் பண்ணணுமோ அவங்க எல்லாம் அவங்களோட ஹர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து யாரெல்லாம் அவங்களோட இது ஒரு பர்சன் பா. இவங்க என்ன பண்றாங்க, மத்த பொட்டிக்ஸோட யாரெல்லாம் தாக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்களோட லிங்க் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஹேட்டர்ஸ் குரூப்குள்ள போடுவாங்க. இவங்க எல்லாரையும் போய் இப்போ என்னோட இன்டர்வியூ வருதா அங்க போய் கமெண்ட்ஸ் போடுறது, போட்டு அந்த கமெண்ட்ஸ் கொண்டு போய் இங்க போட்டுட்டேன்ப்பா, அதுக்கு இத்தனை லைக் வந்திருக்குப்பா, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டேன் அந்த மாதிரி. சோ அந்த லைக் அந்த கமெண்ட்ல எவ்வளவு லைக்ஸ் போகுது, கீழ வர கமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணி அந்த கமெண்ட்ஸ்க்கு எத்தனை லைக் வந்திருக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த குரூப்ல போட்டா காசு. ஸோ அந்த மாதிரி அந்த ஐடியெல்லாம் கிரியேட் ஆன ஐடி பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் 1 இயர் பிஃபோர் கமெண்ட்ஸே நமக்கு மட்டும் தான் போட்டிருப்பான். அந்த மாதிரி இருக்கும். அந்த அதுக்கு ஏதோ பேர் கூட சொன்னாங்க, அந்த கமெண்ட்ஸுக்கு லைக் நிறைய வந்து அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க அவங்க. அந்த பர்டிகுலர் வீடியோ இன்டர்வியூல கமெண்ட்ஸு, அந்த கமெண்ட்ஸுக்கு 1000 லைக் வந்திருக்கு, 500 லைக் வந்திருக்கு, நான் போட்டு அந்த அம்மாவை திட்டினதுக்கு. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து ஆத்மா சாந்தி அடைஞ்சிக்கிறாங்க. பாவீங்களாப்பா, புதுசா இருக்கு. ஒரு ஸ்டேஜ் மேல போய் என்ன பண்றாங்கன்னா, சில பேருக்கு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு ஆசை இருக்குமா, அவங்க நம்ம டைரக்டா கமெண்ட் பண்ணாலும் நம்மள ரீச் பண்ண முடியாதுல, உடனே கமெண்ட்ல வந்து கண்ணாமூலம் திட்டி அதுக்கப்புறமா ஏங்க நான் என்ன பண்ண, ஏன் என்ன இப்படி திட்டுறீங்க, ஐ ஜாலி நான் உங்ககிட்ட பேசிட்டேனே, யாரு சாமி நீங்க இந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. ஆக்சுவலி யாருமா நீங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் உங்ககிட்ட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேக்கா, தேங்க்ஸ்க்கா உங்க வாய்ஸ்ல நீங்க அனுப்பிச்சதுக்கு. நீங்க கியூட்டா பேசுறத பார்க்க கிரிஞ்சா இருக்கு. அது உங்க பிரச்சனை. கிரிஞ்சா இருக்குன்னா நான் இப்படிதாங்க, உங்களுக்காக நான் ஒரு ஃபார்மேட்ல பிறந்திருப்பேன் வளர்ந்துருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன். என்ன பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை விட்டு கிரிஞ்சுன்னு ஏன் போறீங்க? அது உங்க மென்டாலிட்டி. நீங்க கிரிஞ்சா இருந்திருப்பீங்க, அதனால பாக்குற எல்லாரையும் கிரிஞ்சுன்னு சொல்றீங்க. இல்ல எனக்கு புரியல, கிரிஞ்சுனா என்ன? அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப எனக்கு. சும்மா எல்லாத்துக்குமே அந்த வார்த்தையை போட்டுடுறாங்க, கிரிஞ்சுன்னு. கிரிஞ்சாலாம் இங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் ஆக்சுவலி என்ன நீங்களே சொல்றீங்க ஆட்டிடியூடுன்னு. ஒரு பர்சன் எதர் ஆட்டிடியூடா இருக்கணும் இல்ல கிரிஞ்சா இருக்கணும். அப்ப நீங்களே ஆட்டிடியூடுன்னு சொல்றீங்க, நீங்களே கிரிஞ்சா இருக்குன்னு சொல்றீங்க. நான் என்ன கடவுள் பாதி மிருகம் பாத்தியா? நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க முதல்ல எது அப்படினு. நீங்க டிசைட் பண்ணிக்க, அது உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன், நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க ஸ்லாங் வந்து டெய்லர் அங்கிள் அந்த டயலாக் மாதிரி இருக்காங்க. அந்த டயலாக் நான் அடிக்கடி சொல்லுவேன். என்ன டயலாக்? அந்த டயலாக் சொல்லுங்க ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. சோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. நைட் லைவ் இருக்குல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமா போகும். நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், உங்க லைவ் பார்த்தாதான் நிம்மதியா தூங்குறேன் சொல்லுவாங்க. கீதுமா நான் யாரும் இல்ல, நான் பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன், ஹெட்செட் போட்டு என்ன எங்க வீட்டுக்காரர் கேட்கிறாரு, இதை திட்டுறாரு, என்ன பைத்தியமா சிரிக்கிறேன்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டைலாக் ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னா, கீதுமா டெய்லர் அங்கிள் சொல்லுங்க. சொல்லுங்க டெய்லர் அங்கிள் உங்க ஸ்கர்ட் கொஞ்சம் ஏத்தி தூக்கி தச்சு தரீங்களா? சரி, இப்போ இந்த கமெண்ட்ஸ்ல வரப்ப உங்க ஸ்லாங்கே இப்படிதான் இருக்குன்னு கலாய்க்கறாங்க, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா? நான் பேசிக்கா வந்து மதுரை மேலூர் பக்கம், எங்க ஊர்க்காரங்க அவங்க இவங்க இதெல்லாம் தான் எங்களோட ஸ்லாங்கே. ஓகே, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பர்மா நகர். ஸோ எங்கள் ஊர் லாங்குவேஜ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நம்ம வந்து மாற்ற முடியுமா? அவங்கவுங்க ஊர் ஸ்லாங்குன்னு ஒன்று இருக்குல்ல,
திருநெல்வேலிக்காரவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும், கோயம்புத்தூர்காரவங்களுக்குன்னு ஒரு, நம்ம சென்னை ப்ளஸ் மதுரை ரெண்டும் பிளெண்ட் பண்ணி அப்போ அது ஒரு ஸ்லாங்ல இருக்கும். மாத்திக்கிட்டே எல்லாத்துக்காகவும் நம்ம மாத்திட்டே இருக்க முடியாது, நம்மளோட ஒரிஜினாலிட்டியே இருக்காது. இந்த கமெண்ட் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க டெய்லி ஏன் இவ்ளோ வளையல் போடுறீங்க? பிரெக்னெண்டா இருக்கீங்களா? இப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. என்ன பிரெக்னெண்டா இருக்கீங்களா கேட்காதவங்களே கிடையாது. இவங்களாலேயே எனக்கு பாதி டிப்ரெஷன் ஆகுது. அப்ப பிரெக்னெண்டா இருக்கீங்களா இல்லையா? எப்படிங்க 7 வருஷமா பிரெக்னெண்டா? அதெல்லாம் நாங்க கேட்போம். சொல்லுங்க. வளையல் போடுறது, பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் பொண்ணுங்களுக்கே உரிய ஒரு திங்ஸ். ஆம்பளை பசங்க வளையல் போட முடியுமா? புடவை கட்டும் போது வளையல் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்படி சல் சல்னு வளையல் போட்டா அப்படி பேசும்போது இப்படி சவுண்ட் கேட்டாலும் அழகா இருக்குல்ல. அதுக்காக நான் 24 மணி நேரமும் வளையலோட இருக்கிறதுனால பிரெக்னெண்டாவே இருக்கிறேன்னு அர்த்தமா? அப்பெல்லாம் கிடையாது. வளையல் வந்து எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி. அது போட்டு அழகா அப்படி பேசும்போது அப்படி சவுண்டு கேட்குது, அது ஒரு தெய்வீக சவுண்ட், அது சத்தம் ஓசை அந்த மாதிரி. ஆமா, அது அதுக்காக சாரிக்கு மேட்சிங்கா வளையல் போட்டு பூ வச்சு நான் ட்ரெடிஷ்னலான ஒரு பர்சன். ஸோ அதில் எனக்கு இந்த சாரி போட்டுக்கிறது, பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வளையல் போட்டுட்டே இருந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்குறாங்க. கொஞ்சோண்டு லைட்டாக அப்படி வெளியில் வந்தா என்ன மேடம் மாசமா இருக்கீங்களா? சொல்கிறேன், அடுத்த மாதம் வளகாப்பு வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அப்படி சொல்லிடுவாங்க. கீதமா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? எஸ் மேம், நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி. அவ்வளோதான், நோ டென்ஷன் அந்த மாதிரி. அதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, அப்புறம் போக பழகிருச்சு. இப்போ எப்படி தெரியுமா ஆயிட்டேன் நான். பேசுறீங்களா? பேசுங்க. பேசலையா? பேசல. இப்பெல்லாம் நான் ரொம்ப அமைதியாயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு முடியாம போயிருது. பின்னாடி வர பிரச்சனைக்கு இப்போ அமைதியா இருக்கிறதே பெட்டர். வயசாக அமைதியா சாந்தமா இருக்க ட்ரை பண்றேன் நான், ஆனா முடியல. Mabel, South India's most celebrated women's wear brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic,